மொத்தமா தான் கேட்கணும், தனித்தனியா கேட்டா அதுக்கு என்னங்க கொஞ்சம் பெரிய சச்ச மெருகலா எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் நல்லா இருக்கீங்கல்ல விருதாங்காரு ஆய மூடியா? அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏ அப்பா வாய திறந்து பதில சொன்னாதான் என்ன குளிருக்கு வாயுமா அடைச்சிருச்சு. அடைக்குதா? நீங்களாம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்களை நம்பி இருக்கிற எங்களை மாதிரி கலைஞர்கள் நல்லா இருக்க முடியும். ஆமா, நாடக கலைஞர்களை இன்று இந்த 10 குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கொட்டக்குடி கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அப்புறம் நாடக நடிகர்களின் திறமைகளை உள்நாட்டில் வாழும் மற்றும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழர்கள் அத்துணை பேர்களுக்கும் நாடக நடிகர்களின் திறமைகளை தெள்ள தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ட்ரிபிள் கே தமிழன் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. இங்கு டான்சராக நடிக்கும் திண்டுக்கலை சேர்ந்த அருமை சகோதரி பனிமேகலை அவர்களுக்கு பிளாக் கமிட்டியின் சார்பாக மாலை போடப்படுகிறது. டைரக்டா போட்டா கஞ்சி கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் காலையில கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு தான் பாக்குறேன். பேசாம இருந்து சொல்லுங்க. மாலை அணித்து நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தும் விழா கமிட்டியார்களுக்கு மற்றும் கொட்டங்குடி கிராம பொதுமக்களுக்கு மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்துணை நாடக ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அப்புறம் வந்த வேலை என்ன அருமையான சாப்பாடுங்க. நல்ல சாம்பார், ரசம், பொரியல். ஆமா, கொதிக்க கொதிக்க கைய வைக்க முடியாத அளவுக்கு சாப்பாடு போட்டாங்க. காலையில விளக்க மாத்த வச்சுக்கிட்டு வீதி பூரா நிப்பாங்க. ஏயா காசையும் கொடுத்து உங்களுக்கு சோத்தையும் போட்டு இந்த வேலையும் பார்ப்பாங்களா? அப்புறம் வந்த வேலைக்கு போனுங்க. எதுக்கு வந்திருக்கோம்? நான் நாடகத்துக்கு வந்தேன். செக்ஸ் படமா ஓட்டு வந்து கண்ணிமைக்கோ நேரத்துல காதல் கொண்டே நடி அதுக்கு இல்லைங்க, இது வேற. வீட்டுல நீங்க எல்லாம் இருக்கீங்க, திடீர்னு பூரி சப்பாத்தி ஏதாவது கேக்குறீங்க, நாங்க தானே பிணையணும். எங்க நீங்க கொடுத்துறீங்க, நாங்க தானே பிணையறோம். அது நீங்க ஹோட்டல்ல பிணைவீங்க, புரோட்டா மாவு. வீட்லயே அதாங்க நடக்குது. ஆமா, பூரா இப்ப எல்லாம் வீட்டுல தானே இருக்கிறோம், பிணைஞ்சுக்கிட்டு கிடிக்க. நீங்க தான் சீரியலை பாத்துக்கிட்டே நல்லா பிணைங்கன்னு போயிடுறீங்கல்ல. கண்ணிமை
என்னமா செய்ற? இல்ல சாப்பிட்டனா ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியானா செல்வராசன் வைத்தியம் நல்லா சொல்லுவாரு. ஐயோ அந்த ஆள் வைத்தியம் வேணாமப்பா. அவர் ஒரு மாதிரியாவே வைத்தியம் சொல்றாரு. பார்வையே அப்படித்தான் இருக்கு. வள வள மாலையில வள வள புள்ள முண்டுதா. இதுக்கு பேர் பெல்லி டான்ஸுங்க. பெல்லி. இப்ப எல்லா பொம்பளையும் அறைய இப்ப மோஜாப்புல பார்த்தா பூரா ஆம்பளை பொம்பளை பூரா ஆட்டுது. குளிக்கு எடுக்குது. வள வள மாலையில சோறு போட்டு வளர்த்துறது நாயா? என் பேச்சு அது கேட்கணும். உங்களுதாவது துண்டை போட்டு கூட அடக்கி வைக்கிறீங்க, கேக்குதா? அப்படியே கனவு கண்டுட்டே திரிங்க. எதுல இருக்கே? சரிங்க, எது எப்படி இருந்தாலும் வந்த வேலையை போட்டாச்சு. நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல. இல்ல 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 யா
அத்தாடி அத்தாடி கோடாலியோட வந்துருவாரு. அந்த உருவத்தை தாங்குற அளவுக்கு நமக்கு உடம்புல தெம்பு இல்ல. நம்மளுக்கெல்லாம் ஒரு 45 கிலோக்குள்ளேயே பாருங்க. ஐயனார் தானே சேர்த்துக்கலாமா? அவர் வேண்டாம், அவருக்கு எல்லாம் பூரா நரைச்சு கிடக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்களா, பப்புன்னு ஒரு ஆம்பளைய போட்டிருக்காங்க. பப்புன்னு நல்லா சொல்லுமா, சூப்பரான ஆளுங்க. பத்தியா பப்புனு யாரு தெரியுமா? யாருமா? சூப்பரான பப்புனு இல்லைங்க, சூப்பர் பப்புனு. என்னங்க அப்படின்னா வேற? அருமையான பப்புனு, நல்லவரு, வல்லவரு, சிறப்பானவரா? ஆமா, நல்லா நல்ல பொம்பளைகளை பத்தி புரணி பேசக்கூடிய ஆளு. வரட்டும். புரணி பேசுவாரா? பொம்பளை போத போடாமலே பேசுவா. அவன் பொம்பளையும் சேர்த்து இல்ல ஆம்பளையிலையும். என்ன நீங்க என்ன இப்படி சொல்றீங்க பொசுக்குன்னு? அப்புறம் பப்புன்னு என்ன ஏவாயாலும் நான் சொல்லுவேனா? சச்ச, இன்னைக்கு சரியான ஆளு மணிமேகலைங்கிற ஆளை அப்படி கீழே குனிஞ்சு அவர் காலத்தோட வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. கீழே குனிஞ்சு உங்க 4 பேத்துக்கு நான் பொண்டாட்டி. நல்லா இருக்கானே. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மைக் செட்டுக்கா இருக்கும். சரி, அப்பப்ப நீங்க இல்லாத நேரம் அவர் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா காலத்தோட வைக்கலன்னு வச்சுக்கோங்க, கொட்டக்குடியில இருக்கிற அம்புட்டு ஆம்பளைக்கு அவன் பொண்டாட்டி. அப்ப போட்டியா? இல்ல போடல. ஏங்க 2 பேருக்கு போட்டியா? ஆமா, போடலாம்னு தான் பார்த்தேன். நாடகம் இருக்கு நாளைக்கு. சொல்லாதீங்க, முத்துராசு பயங்கரமான ஆள். நீங்க வேற போடுறது இல்லையா? இதுக்கு டான்ஸ் பூரா விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. எதுக்கு? ஆட முடியாதுங்க அவரோட, கடிச்சு வச்சிருவாரோ. ஆமா, எது சிக்குதோ. சரி வரட்டும், ஆம்பளைய சந்திப்போம். ஆம்பளை தானே பாருங்கப்பா. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. என்ன எல்லாரும் வேட்டிய போடுறீங்க? ஆனா பாட்டு இப்ப அப்படித்தானப்பா வந்துருக்கு. என்ன உலகமே அந்த பாட்டுக்கு அவார்டு கொடுத்துட்டு கிடக்குறாங்க. நீ அம்மா சொல்ல இல்ல பொண்டாட்டியா புரிக்கிற சாமே, ஏ சாமே. முடியல முடியல. இனிமேல் உங்ககிட்ட சொல்லுவேன். நீ அம்மா சொல்ல இல்ல பொண்டாட்டியா புரிக்கிற சாமே, ஏ சாமே. இடிச்சு இடிச்சு வர வர இப்ப சைஸுக்கு ஏன் சைஸ் ஏறி இறங்கப்படா சாமி. இவளும் சரி, இதுக்குதான் போடுறீங்களா கெடா முட்டுக்கு? இவளும் சரி, இந்த காரியாபட்டியில இருந்து ஒரு கருவாச்சி ஈஸ்வரி வருவா. சரி, அவளும் சரி உங்க கம்பெனி தானே. இவ இடிச்சே பெருசாக்கிறோம், அவ புடிச்சே பெருசாக்கிறோம். நீங்க புடி கொடுக்கலாமா? காலை கொடுமையாது. நல்லா பாடுறாங்களே, நல்லா ஆடி இருப்பாங்களே. பாட்டு நல்லா பாட்டு. என்ன பாட்டு சொல்றியா மாமா? ஏய்